ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தாலும் விஜய் காவேரி கிட்ட வெண்ணிலா என்னை விஜய்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது காவேரியால் எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே தலையை ஆட்டிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் விஜய் வெண்ணிலாவை காவேரியை சமாதானப்படுத்த எந்திரிச்சு வரும்போது வெண்ணிலா அப்படியே கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. அதையும் பார்த்து காவேரி இன்னுமே ரொம்ப எமோஷனலாக அழுதுகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சு. இன்றைக்கி ப்ரொமோ பார்த்தோம்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தாத்தா கேட்ட கேள்விக்கு விஜய் கிட்ட எந்த பதிலுமே இல்லை. எப்படி பார்த்தாலும் காவேரியும் விஜய் ரொம்பவுமே லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும் தான். விஜயும் காவேரி ரொம்ப லவ் பண்ணுறாங்க. இருந்தாலும் விஜய் வெண்ணிலாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையாக இருக்குது அப்படிங்கிறனால பரிதாபப்பட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதை யதார்த்தமாக வெளியில் சொல்லிட்டா பரவாயில்ல. அவர் எதுவும் சொல்லாமல் இருக்கிறதுனால காவேரியால் எதுவும் புரிஞ்சிக்க முடியல. கடைசியில் காவேரி நம்மளை விட்டு விஜய் போயிடுவாரோ அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப வருத்தப்பட்டு தான் கங்கா கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் இன்றைக்கான ப்ரொமோலையும் காட்டியிருக்காங்க. தாத்தா ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி காவேரியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்து அவங்க இந்த மாதிரி வீட்டில் கூட்டிகிட்டு வச்சு காவேரி ட்ரீட்மெண்ட் பார்த்தா அதை ஒன்றால் ஒத்துக்க முடியுமா விஜய் அப்படின்னு சொல்லி தாத்தா கேள்வி கேட்கும்போது தான் விஜய்க்கு ரொம்பவுமே புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படியே உடஞ்சி போய் பார்க்குறாரு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இப்போ இது உடனே நடக்க போதில் அடுத்து ஒரு 2-3 நாளைக்கு காவேரி இன்னுமே ரொம்பவுமே எமோஷனலாக கஷ்டப்படுத்துவாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் இப்போ விஜய் வெண்ணிலாவுக்காக அந்த தாடியெல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு அப்படிலாம் இருக்கார்ல, இந்த லுக்கு பார்க்கவே நல்லா இல்லை. நம்ம பழைய விஜய் தான் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தார். அந்த விஜயோட கம்பேர் பண்ணும்போது இது சுமாராக தான் இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் இதுக்கிடையில் என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, இந்த பிரச்சனை இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிருவாங்களா? ஆனால் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வீட்டிலலாம் மென்டல் குரூப்புங்களாம் நிறையா இருக்குல்ல, ராகினி இவங்களாம் இருக்காங்களா, அவங்க காவேரி கிட்ட எதுவும் பேசி வீட்டிலேருந்து காவேரி கோச்சிட்டு வெளியில் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. ஏன்னா இந்த ப்ரொமோவில் 2-3 நாள் டைம் போட்டிருக்காங்க. அதாவது 10ஆம் தேதி வரைக்கும் டைம் போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அடுத்து 2 நாள் இருக்குல்ல, இந்த 2 நாளுக்குள்ளார என்ன வேணால் நடக்கலாம். ஒருவேளை ஃப்ரைடே எபிசோடில் ஏதாவது ட்விஸ்ட்டோட முடிச்சிருவாங்களோ, காவேரி வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியில் போயிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் வேற ஒரு வீட்டில் காவேரி இருக்கிற மாதிரி வேற காட்டியிருக்காங்க. அது வேற பெரிய பயமாக இருக்குது. ஒருவேளை வெண்ணிலா அதாவது இப்போ காவேரி அம்மா அவங்களாம் இருக்காங்களா, அந்த வீட்டை மாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா ஸ்டோரி யோசிச்சு வச்சுருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.